ஹாய், நீங்கள் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கிறீங்களா? நம்ம ஊரில் வந்து மாங்காய் மரம், புளியா மரம் அப்படிலாம் வந்து வீட்டுக்குள்ளே நிறைய வச்சுருப்பாங்க. நம்ம மாங்காய்லாம் பிரித்து சாப்பிடுவோம். பட் சவுதி அரேபியாவில் வந்து மாங்காய் மரத்துக்கு பதிலாக டேட்ஸ் மரம் வந்து வீட்டுக்கு வெளியே நம்ம வாக்கிங் போகிற இடத்துல இல்லை ரோட்டுக்கு சைட்லாம் வச்சுருப்பாங்க. அந்த டேட்ஸ்லாம் பிரித்து சாப்பிடாதீங்க. அப்படி நம்ம பிரித்து சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து பனிஷ்மெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாத ஃபைனும் நிறையா போடுவாங்க, ஜெயிலையும் போடுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பெரும்போது மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000 ரியாலேருந்து 5000 ரியா வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. இதை நீங்கள் ரெண்டாவது வாட்டி மாட்டினீங்க அப்படின்னா 10,000 ரியால் ஃபைன் போடுவாங்க. இதே அந்த டேட்ஸ் வந்து தெரியாத பெட்ஷீட் போய்ட்டு யாருக்குன்னா சேல் பண்ணி நீங்கள் மாட்டிக்கிட்டு அப்படிங்கன்னா உங்களுக்கு வந்து 50,000 ரியாலேருந்து 1,00,000 ரியால் வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. இதே சவுதி பீப்புள்ஸை நீங்கள் அவங்களுக்கு தெரியாத ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து உங்கள் சோசியல் மீடியாவிலோ இல்லை ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாலோ உங்களுக்கு வந்து 2 வருஷம் ஜெயிலு, அது மட்டும் இல்லாத 5,00,000 ரியால் வந்து ஃபைன் போடுவாங்க. நீங்கள் வந்து டேட்ஸ் வந்து சாப்பிட்லாம். ஏதோ ஒரு வீட்டில் இருக்குன்னா அந்த வீட்டு ஓனரோட பர்மிஷனோட கேட்டு மட்டும் தான் நம்ம பிரித்து சாப்பிட முடியும். நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஊர் மாதிரியே இங்கே பாரு மாங்காய் காய்ச்சிருக்கிற மாதிரின்ட்டு டேட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து சாப்பிட்டு போலீஸ்கிட்ட மாட்டிக்காதீங்க. சவுதியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.